Hello my dear students. Today in our class we are going to discuss the continuation of cross-pollination. The title, it is Chiropterophily, right? It is a method in the cross-pollination. What we are going to learn in this title, the nocturnal birds are doing the pollination. So we will learn that Chiropterophily, வௌவால்கள் மூலமாக நடைபெறுகின்ற மகரந்த சேர்க்கை. The birds by pollination by birds. It is called what? Chiropterophily. We knew that the birds are nocturnal animal. இரவில் மட்டும் வாழுகின்ற ஒரு விலங்கின வகை வௌவால். இந்த வௌவால்கள் மூலமாக நடைபெறுகின்ற மகரந்த சேர்க்கை அதை பார்க்க போறோம். சரியா? The flowers of this Chiropterophily, it is called Chiropterophilous. Chiropterophilous flowers. So the plants are called Chiropterophilous plants. The example for the Chiropterophily are Kigelia africana, Kigelia africana, Adansonia digitata. Adansonia digitata and Kigelia africana are the suitable example for Chiropterophily plants. So in these plants, the flowers may be, that means the Chiropterophily plants may have flowers as a solitary one or in clusters. So இந்த Chiropterophily வௌவால்கள் மூலமாக நடைபெறுகின்ற அந்த மகரந்த சேர்க்கையில இரவில் மட்டுமே வாழுகின்ற அந்த வௌவால், அதான் நம்ம நாக்டர்னல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபிளவர்ஸ் ரெண்டு தாவரங்கள்ல நம்ம உதாரணமா எடுத்திருக்கிறோம். ஒன்னு கைஜிலியா ஆப்ரிகானா, ரெண்டாவது ஆடன்சோனியா டிஜிடேட்டா அப்படிங்கிற ரெண்டு பிளான்ட். ஸோ இதுல ஃபிளவர்ஸ் எப்படி இருக்கலாம், மலர்கள் தனி மலர்களாக இருக்கலாம், இல்ல கொத்து கொத்தாக மலர்கள் இருக்கலாம். சரியா? இந்த ஃபிளவர்ஸ் எப்படி இந்த வௌவால்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்றேன். ரீசன் for pollination. இது என்னன்னு பார்க்கணும். ரீசன் ஒன்னு, flowering takes place at dusk or after dusk. அதாவது அந்தி பொழுது வரும்போது மலர்கள் மலர்வது ஒரு காரணம். அப்படி இல்லைன்னா அந்தி அப்படிங்கிற அந்த மாலை நேரத்துக்கு அப்புறமாக மலர்கள் மலர்வதுதான் ஒரு முக்கிய காரணம். அதுக்கு என்ன ரீசன்? Because the bats are active only at the night time. That is why it is called nocturnal. இரவு நேரத்தில் மட்டும் ரொம்ப விழிப்போட செயல்படுகின்ற ஒரு ஆர்கனிசம், ஒரு விலங்கினம் வகை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வௌவால்கள். சரியா? இது ஒரு காரணம், flowering at dusk or after dusk. Second,
ஓடர். ஓடர் இதை நீங்க வாசனைன்னு எடுத்துக்கலாம், இல்ல நாற்றம்னு எடுத்துக்கலாம், இல்ல நறுமணம்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு காரணங்கள் தான் வௌவால் வந்து மகரந்த சேர்க்கை செய்யறதுக்கு காரணமா இருக்கு. சரியா? At the same time, third important reason production of nectar in those flowers are more. Enormous quantity of the nectar production. எங்க இந்த கைரோப்டெரோஃபிலில எக்ஸாம்பிளா நம்ம பார்க்குற இந்த தாவரங்கள் கைஜெலியா ஆப்பிரிக்கானா, ஆடன்சோனியா டிஜிடேட்டா, இந்த தாவரங்கள்ல பூந்தேன் இந்த நெக்டார் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்கப்படும். இந்த மூன்று காரணங்கள் தான் வௌவால் வந்து பாலினேஷன் செய்யறதுக்கு காரணமா இருக்கு. சரியா? இப்போ இந்த ஆடன்சோனியா டிஜிடேட்டா இதுல எப்படி அந்த பாலினேஷன் நடக்குது, மகரந்த சேர்க்கை நடக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரியா? So pollination in Adansonia. பாலினேஷன் நடக்கணும்னா நாம வந்து ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு மலர்ல வந்து மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா அந்த மகரந்த துகள்கள் பற்றியும் அல்லது மகரந்தம் பற்றியும் ஸ்டிக்மா சூலக முடி பற்றியும் நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? நாம இந்த ஆடன்சோனியா இதுல இருக்கிற மலரை பத்தி நம்ம பார்க்க போறோம். The flowers of Adansonia are solitary. That means the single flower. தனித்த மலர்கள் இந்த ஆடன்சோனியால இருக்கு. Okay, and this Adansonia, it is also called baobab tree. It's a tree variety. மரம் அப்படிங்கிற ஒரு வகையில தான் இந்த ஆடன்சோனியா அப்படிங்கிறது வருது. It belongs to the family, the plant family Malvaceae. மால்வேசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் ஆடன்சோனியா டிஜிடேட்டா அப்படிங்கிறது ஒரு மர வகை. சரியா? இதுல வந்து ஃப்ளவர்ஸ் எப்போதுமே எப்படி இருக்குன்னா ஹேங்கிங், தொங்கி கொண்டு இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய மலர்களாக இருக்கும். ஓகே, the flower, it is bigger size, right? There is a general information about the plants coming under the Chiropterophyllae. That is, the flowers are very big in size. Okay, ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும். மால்வேசி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு நாம சொல்லிட்டோம். அப்போ அதுல வந்து மகரந்தம் ப்ரொடியூஸ் பண்ற, அதாவது ஆந்தர்ல இருந்து நிறைய போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பொதுவாக இந்த மலர்கள் இலைகள் மற்றும் அந்த ட்ரீயோட பிரான்சஸ் இதுக்கெல்லாம் மேல ப்ரொஜெக்டடா இருக்கும். அதுதான் இந்த ஆடன்சோனியா இல்ல கைஜிலியா ஆப்பிரிக்கானா அதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு சிறப்பு பண்பு. என்னன்னு சொல்றோம்? The flowers projects beyond the level of branches or trunk or the leaves of the Adansonia. இந்த தாவரத்தினுடைய மலர்கள் வந்து எப்படி இருக்குன்னா மரக்கொப்பு அப்படின்னு சொல்ற அந்த டிவிஷன், அந்த மரத்துல இருந்து உருவாகிற ஒரு கிளை, இந்த கிளைக்கு மேலாகவோ இல்ல மரத்தினுடைய உயரத்திற்கு மேலாகவோ இல்ல அந்த இலைகளுக்கு மேலாகவோ எப்படி இருக்குமா, ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்குமா. ஸோ இந்த ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குன்னா பாருங்க, தலைகீழாக இருக்கின்ற அந்த மலரை வந்து நான்
என்ன பண்றேன், வரைஞ்சிருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பால் மாதிரி ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். ஆக்சுவலி the andrecium it is like a ball. That means the stamen it is like a ball of stamens. Ball of stamens. Above that, the gynoecium is projecting. Okay. So in this is ball of stamen and this is the stigma. Okay. The Adansonia மலர்ல வந்து எப்படி இருக்கு, there is a ball of stamens. Okay, ball of stamens are present and the stigma is present beyond the level of ball of stamen. When the bat is visiting to collect its reward, வௌவால்கள் எப்போ இந்த மலர்கள்ல வந்து பூந்தேனை அருந்துவதற்காக அதை போய் விசிட் பண்ணுதோ, அந்த ஃப்ளவரை விசிட் பண்ணுதோ, அப்போ என்ன பண்ணுன்னா வௌவால்கள் வந்து பறக்கக்கூடிய ஒரு உயிரினம் இல்லையா, அதனுடைய இறக்கை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மாடிஃபிகேஷன், மாட்டுரு இறக்கை வந்து மாட்டுரு, அதை என்ன பண்ணும், இந்த மலரை வந்து பற்றி கொள்ளும். The bats are clasping the stamen and then it is collecting the nectar. ஸோ இப்படி வௌவால்கள் வந்து என்ன பண்ணுது, அந்த மலரை வந்து இப்படி பிடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுது, பூந்தேனை வந்து கலெக்ட் பண்ணுது. அது என்ன ஆக்சுவலா அதுல என்ன நடக்குன்னா, when it is clasping the stamen, pollen grains are laden with the breast of the bats. மகரந்த துகள்கள் என்ன ஆகுது, அதனுடைய மார்பில் டெபாசிட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். Do you understand? So what happened here, when the bats visiting the flower, they are clasping the stamens. So their breast is laden with the pollen grain. இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஒண்ணு, சரியா? எப்போ வௌவால்கள் வந்து அந்த மலர்ல போய் பூந்தேனை அருந்துறதுக்கு போகுதோ, குடிக்கிறதுக்கு போகுதோ, அப்போ அது என்ன பண்ணுது, மலரினுடைய அந்த பந்து மாதிரி இருக்கிற மகரந்தம், கொத்தா இருக்கிற பால் மாதிரி இருக்கிற அந்த மகரந்தம் அதை அப்படி பற்றி கொள்ளும். அதனால அதனுடைய மார்புல பொலன் கிரைன்ஸ், மகரந்த துகள்கள் எல்லாம் கலெக்ட் ஆயிரும், சேகரிக்கப்படும். தி சேம் பேர்ட், அந்த வௌவால், சரியா, எப்போ இன்னொரு மலர்ல போய் பூந்தேனை அருந்துறதுக்கு போகுதோ அப்போ என்ன பண்ணும், ஸ்டிக்மால மகரந்த சேர்க்கையை நடத்தும். ஓகே, this event ensures the pollination. I hope that you have understood that. Okay, நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கைரப்டெரோஃபிலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். வௌவால்கள் மூலமாக நடைபெறுகின்ற அந்த மகரந்த சேர்க்கையை நாம கைரப்டெரோஃபிலி அப்படின்னு சொல்றோம். அந்த மகரந்த சேர்க்கையில இருக்கிற மலர்களை வந்து கைரப்டெரோஃபிலஸ் ஃபிளார்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல ஒரு பொதுவான பண்பு என்ன இருக்கும், மலர்கள் வந்து தனித்தோ இல்ல கொத்துக்களாகவோ காணப்படும். அந்த மலர்ல வந்து நாம ஒரு குறிப்பிட்ட விளக்கம் எடுத்துக்கணும். என்னன்னா, the flowers are projects beyond the level of branches or trunk or leaves. கொத்துக்களாக இருக்கின்ற மலர்களோ இல்ல தனித்த மலர்களோ இலைக்கு மேலாக, மரத்தினுடைய கிளைக்கு மேலாக உயர்ந்து காணப்படும். அப்போ நாம தெரிஞ்சுக்கணும், இதுல இருந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதனுடைய மஞ்சரி காம்பு மிக நீண்டு இருந்தா தான் அதிக உயரத்துல இருக்க முடியும்.
we have to understand that. The inflorescence axis, inflorescence stalk, that is called peduncle. The peduncle is very long so that it is projecting beyond the level of the leaves. We have to understand. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த மலர்ல நம்ம பார்க்கிறோம். இந்த அடன்சோனியால என்ன இருக்கு? நிறைய பூந்தேன் சுரக்குது. Nectar secretion is more. It is a reward to the pollinators. At the same time, the smell, the odor, அதை நம்ம நறுமணம் இல்லை நாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். மலர்கள் எப்போ அதனுடைய பூக்களை விரிக்கின்றது மலர்கின்றது அப்படின்னு பார்த்தா அந்தி பொழுதுல தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இல்லைன்னா அந்தி பொழுதுக்கு அப்புறம். இந்த ஒரு விஷயம் இந்த பேர்ட்ஸுக்கு சாதகமாக இருக்கு. ஏன்னா அது இரவுல மட்டும்தான் ரொம்ப அதிகமாக ஆக்டிவா இருக்கும். அதுதான் நம்ம நாக்டர்னல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அடன்சோனியால எப்படி மகரந்த சேர்க்கை நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? When the birds are visiting the flower of Adansonia, it is clasping the stamen ball. Thereby it is laden with the pollen grain on its chest. It is pollinating onto the stigma of the same flower or the another one flower when it is sucking the nectar. This is ensuring the pollination. சரியா? இதுதான் நாம அந்த கைரோப்டெரோஃபிலி இதுல நாம தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்மளோட அடுத்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்டமோஃபிலி, பூச்சிகள் மூலமாக நடைபெறுகின்ற மகரந்த சேர்க்கை, இதை பத்தி நாம பார்க்கலாம். Thank you, students.